இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில இப்போ ரீசண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலோட ஹீரோயின் சிந்துவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரியலோட ப்ரோமோ, அதாவது டைட்டில் கார்டு போடும் போதே சிந்து பைரவி அப்படிங்கும் போதே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது 90ஸ்ல டெலிகாஸ்ட் ஆன சிந்து பைரவி சீரியல். அந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காதலுக்காக ரெண்டு பேரும் என்ன மாதிரியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, கடைசியில் ஃப்ரெண்டுக்காக எப்படிலாம் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இருந்தது. அந்த சீரியலோட அந்த டைட்டில் சாங்கும் சரி, அந்த சீரியலும் சரி நிறையா மக்களை கவர்ந்துச்சு. ஸோ சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சொல்லும் போதும் இங்கேயும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த கதையோட ரீமேக் தான் அப்படியே இங்கே எடுக்க போகிறாங்க போல அப்படிங்கிறது தான் பலருடைய மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் டோட்டலாக இங்கே ரெண்டு ஜோடி, அந்த ரெண்டு ஜோடியும் பேர் அப்படியே மாறுறாங்க, அதுதான் கதையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் சிந்துவா நடிக்கிற ஹீரோயினோட பேரு வந்து பவித்ரா பி நாயக். இவங்க 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கர்நாடகாவில் உள்ள பெங்களூர்ல இருக்கிற மல்லேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்கிறாங்க, பல்லவி பி நாயக். ஸோ நாயக் ஃபேமிலி தான் வந்து இவங்க. டோட்டலாக இவங்க 4 பேர் தான். இவங்க தன்னோட பள்ளி படிப்பை வந்து ஸ்ரீ வித்யாஹேந்திரா ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு 2016ஓட ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டாங்க. கல்லூரி படிப்பை வந்து 2016 தொடங்குறாங்க. இன்ஜினியரிங் தான் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ்லலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டான்ஸு அது இதுன்னு நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதையே வந்து காலேஜ்லேயும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது வந்து பெங்களூர் இல்லையா, ஸோ பெரிய ஊர். ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பெரிய காலேஜ். அதில் வந்து நிறைய ஆக்ட்ரஸை தான் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கல்ச்சுரல்ஸுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மாடலிங்கில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஜுவல்லரி ஆட்ஸுக்கெல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அதை நடித்து கொடுக்குறாங்க. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி மாடலிங்கும் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும், ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்க அப்பா ஃப்ரெண்டு மூலியமாக தான் இந்த ஜுவல்லரி ஆடே உங்களுக்கு கிடச்சிது. அதனால வந்து அவங்களும் நெக்ஸ்ட் கண்டினியூவாக மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது 2019 இவங்க காலேஜ் கூட முடிக்கலை. அந்த டைம்லேயே கன்னடத்தில் ரக்ஷா பந்தனா அப்படிங்கிற ஒரு சீரியலில் பார்வதி அப்படிங்கிற ரோல் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. அந்த இதையும் பண்ணுறாங்க. சைட் பை சைடு இன்ஜினியரிங்கையும் முடிக்கிறாங்க. ஆனால் படிப்பில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. நடிப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நடிப்பில் நம்ம என்னென்னலாம் டெவலப் பண்ணிக்கலாம், இதை மட்டும்தான் வந்து யோசிக்கிறாங்க. அந்த சீரியல் நடித்து முடித்தோடனே மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு, அந்த கன்னட மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபேஸ் வந்து. ஸோ அந்த அடுத்து வந்து மூவியில் எல்லி நான விலசா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அந்த இதில் வந்து இவங்க நடிக்கும்போது இவங்க வந்து அந்த ரக்ஷா பந்தனால நடித்த ஆக்டர் பார்வதி தானே அப்படின்னு தெரிகிற அளவுக்கு தெரியுது. ஆனால் ரொம்ப ஃபேமஸாக அவங்க தெரிய ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சீரியல் நடிக்கிறாங்க, பாரு அப்படிங்கிற சீரியல் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கதம்பரி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிக்கிறாங்க. அப்புறம் தெலுங்கில் வாய்ப்பு கிடைக்கிது, நிவ்வு நேன பிரேமா அப்படிங்கிற சீரியல். இது வந்து நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற நீ நான் காதல் சீரியலோட டப்பிங் தான் இது. அதோட டப்பிங் தான் இப்போ இங்கே நடக்குது. அதில் வந்து இவங்க பத்மாவதி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பட்டு பட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஹீரோ வந்து யாருன்னா நம்ம மகாநதி சீரியலில் விஜயா நடிக்கிற நம்ம சுவாமிநாதன் தான் இதில் ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. இந்த நீ நான் காதலும் அந்த சீரியல் எப்படியோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. அதுலேயும் அவங்க அக்காக்காக அவங்க நிறைய இடத்துல நிற்பாங்க. அந்த ஹீரோக்கு வந்து பிடிக்காம
அதான் வந்து கல்யாணம் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோயின புடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த சீரியல்ல நிவ்வு நேனு பிரேமால வந்து இவங்க வந்து தெலுங்கு மக்களையும் வந்து கவர்ந்துட்டாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்பு நெறையா வந்து போக ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் புதுசு புதுசா இடம் இருக்கோ, எங்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமான இடம் இருக்கோ, அதெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அதில வந்து நெறையா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்துச்சு. நெறையா கல்ச்சர தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனாங்க. ஆனா போன இடத்துல வந்து கிளைமேட் செட் ஆகாம, உடம்பு முடியாம போனது, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலுமே அட்வென்ச்சர் அப்படின்னா வந்து இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா. அதனால வந்து எனக்கு என்ன வந்தாலும் அதையும் நான் சந்தோஷமா வந்து ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு எப்பவுமே வந்து எங்க அக்கா பல்லவி வந்து இப்போ வந்து பூனேல இருக்காங்க. ஸோ, அதனால வந்து நார்த் சைடு வந்து போறதுக்கும், நெறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கும் எங்க அக்கா வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டிவ். சின்னதுல இருந்தே எங்க அக்கா தான் எல்லா விஷயத்துலயுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு பேக் போனாவே இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த சீரியல்ல சிந்து பைரவில வந்து இந்த மாரி ஸ்டோரிய சொல்லி, நீங்க தமிழ்ல நடிக்கணும் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்த ஒரே பயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. நம்ம அதுல நடிச்சா அந்த மக்கள் அதுல ஏத்துக்குவாங்களா? என்னதான் நம்மளுக்கு டப்பிங் பண்ணாலுமே, நம்மள அந்த மக்கள் ஏத்துக்குருவாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொரு பக்கம் வந்து இத பத்தி அவங்க அக்கா கிட்ட பேசும்போது, அவங்க அக்கா வந்து சொல்றாங்க, தமிழ்ல நடிக்கிற எல்லாருமே வந்து அந்த ஹீரோயின் எல்லாருமே தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க கிடையாது. பல ஸ்டேட்ல இருந்தும் வந்து தான் நடிக்கிறாங்க. ஸோ நீயும் தைரியமா போய் நடி. கன்னடத்துலயும், தெலுங்குலயும் நடிச்சுட்ட. இத விட நீ தமிழ்ல போய் நடிக்கும்போது இன்னும் ஃபேமஸா தான் ஆவ. அதனால நீ தைரியமா அத போய் பண்ணு அப்படிங்கிற மாரி அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு தைரியம் குடுக்குறாங்க. ஸோ பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து இந்த சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு சுட்டித்தனமான பொண்ணு. வீட்லயுமே அவங்க ரியல் லைஃப்லயுமே அவங்க அப்படிதான கலகலன்னு. ஏன்னா வீட்டோட செல்ல பொண்ணு. 2 பொண்ணு தான். அதுல இவங்க தான் கடைசி. ஸோ ரொம்ப செல்லமா எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கிது. அதே மாரி தான் வந்து இந்த சீரியல்லயுமே வந்து துரு துருன்ட்டு ரொம்ப செல்லமா வளர்றாங்க. ஆனா வந்து இவுங்க டாக்டர் சிவாவ லவ் பண்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க அண்ணனோட வந்து இவங்களுக்கு வந்து திருமண ஏற்பாடு நடக்குது. ஸோ வந்து சிவாவ லவ் பண்ணிட்டு இவங்கள எப்படி திருமணம் பண்றதுன்னு அவங்களுக்கு பல கேள்விகள். அவங்களுக்கு பைரவி, அவங்க ஃப்ரெண்டான பைரவி வந்து ஹெல்ப் பண்றாங்க. இவரு வந்து அவங்கள வெறுப்பேத்துற மாரி நெறைய விஷயங்கள் பண்றாரு. இருந்தாலுமே வந்து சிந்து வந்து நான் எப்படினாலும் உன்ன தான் திருமணம் பண்ணிக்கிருவேன். கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு ஒரு போராட்டமே அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களோட அந்த கதை வந்து எப்படி போகும்? இவங்களுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? இல்லையாங்கிறத அது அப்கமிங் எபிசோட்ல தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதே மாரி பல செலிபிரிட்டீஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.